பிரியமானவர்களே, இந்த நாளிலும் இந்த டெய்லி பிரெட் நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திக்கிறதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். ஒவ்வொரு நாள் காலையிலையும் நாம் இந்த மண்டே டு ஃப்ரைடே இந்த நிகழ்வுகளிலே நாம் பங்கு பெறுவதற்காக நான் தேவன் நன்றி செலுத்துகிறேன். இந்த காலை வேளையில் இந்த டெய்லி பிரெட்டில் பங்கு பெற்றிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் ஆன்லைன் வழியாக, யூடியூப் வழியாக, சால்வேஷன் டிவி வழியாக இதை பார்க்கிறீர்கள். அதற்காக நான் தேவன் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து கர்த்தர் வழி நடத்துவாராக. இந்த நாளை கர்த்தர் கொடுத்ததற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். ஒவ்வொரு நாளும் நாம் சுகத்தோடு எழும்போது ஜீவனோடு இருப்பது கர்த்தருடைய கிருபை. இந்த நாளிலே கர்த்தர் அந்த கிருபையை நான் கொடுத்ததற்காக நான் தேவன் நன்றி செலுத்துகிறேன். எவ்ரி வெனஸ்டே நம்முடைய ஆலயத்தில் உமன்ஸ் ப்ரேயர் நடைபெறும். அதனால் உமன்ஸ் ப்ரேயரில் பங்கு பெறும்படியாக உங்கள் யாவரையும் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். புதன்கிழமைகள் தோறும் நடக்கிறதான அந்த உமன்ஸ் ப்ரேயரில் வந்து பங்கு பெறுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து கர்த்தர் உங்களை வழி நடத்துவாராக. கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வாராக. இந்த நாளை கர்த்தர் கொடுத்ததற்காக நன்றி செலுத்துவோம். அது மாத்திரமல்ல, திருச்சபை பணிக்காகவும் நீங்கள் ஜெபியுங்கள். நாம் நேர்த்தியாய் செய்ய கர்த்தர் உதவி செய்வாராக. ஜெபியுங்கள். அந்த தடைகளை கர்த்தர் நீக்கும்படியாக நம்ம எல்லார் கண்களை மூடி நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். எங்கள் நேசிக்கும் பரலோக பிதாவே, இந்த அருமையானது வேலைக்காய் சோத்திருக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே கர்த்தாவே, இந்த கால வேளையில் உங்களுடைய சமூகத்திலே நாங்கள் எழும்படியாய் நீர் பாராட்டின எல்லா கிருபைகளுக்காக, இரக்கங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஆயுசு நாட்களிலே ஒரு நாளை நீர் கூட்டி கொடுத்திருக்கிறீர். அதற்காக நன்றி அப்பா. நீர் எவ்வளவு நல்லவர், வல்லவர், போதுமானவராக இருந்திருக்கிறீர். ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே நாங்கள் கைட்டி செய்கிற எல்லா வேலைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. இந்த நாளிலே கத்தா பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் பலப்படுத்துங்க, அடியானை பலப்படுத்துங்க. ஒவ்வொரு நாளும் உண்மையிலே பலனடைய எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. விசேஷமாய் கத்தாவே, இந்த திருச்சபை பணிகளுடைய தேவையெல்லாம் சந்திங்க. என் தேவன் அதிசயமாய் நீ நடத்த விடமாய் ஜெபிக்கிறேன். அப்படியே நடத்துவதற்காக நன்றி. தொடர்ந்து உங்களுக்கு காரணம் எங்களோடு கூட அது வழி நடத்தட்டும், பாதுகாத்து கொள்ளட்டும் அப்பா. மகிமையான காரியங்களை செய்யுங்க. இந்த வேளையில் கத்தா பாடுகிற பாடல்களை ஆசீர்வதிங்க. அன்றைய நாளிலே ஜனங்கள் மத்தியில் நீர் கிரியை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன், ஆமேன். இப்பொழுதும் பாடல்களை பாடி நம் கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். அப்படியே படுத்துக்கிட்டே பாடிட்டு இருக்காதீங்க, எழும்பி உட்காருங்க. கர்த்தருடைய சமூகத்தில் உற்சாகமாய் பாடுங்கள். கர்த்தர் உங்களை பலப்படுத்துவாராக. ஒரு பாடலை பாடுவோம். எந்த தேவனால் நிச்சயமாய் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். இந்த பாடல் நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி பாடி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தலாம். எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். நாம் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். வேளையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். என் வீட்டில் ஆகாரம் குறைவில்லையே. என் தேவைகள் ஒன்றும் தடையில்லையே. சொல்லுங்க. என் வீட்டில் ஆகாரம் குறைவில்லையே. என் தேவைகள் ஒன்றும் தடையில்லையே. எந்த தேவனாம் நிச்சயம் நான் ஆசீர்வாதம். ஆமென். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். நான் எந்த தேவனாம் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எனக்கு எதிராய் வரும் ஆயுதம் எல்லாம் நிர்மூலமாய் போய்விடும். எந்த தேவனால் பாடுங்க. எனக்கு எதிராய் வரும் ஆயுதம் எல்லாம்
எந்தன் தேவனான், என் பலன் ஆரோக்கியம் தேவன் தானாமே. எந்தன் சரீரம் ஆசீர்வதிக்கப்படும், என் பலன் ஆரோக்கியம் தேவன் தானாமே. எந்தன் சரீரம் ஆசீர்வதிக்கப்படும், எந்தன் தேவனா, எந்தன் தேவனா, நிச்சயம் நான் ஆசீர்வாதம். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன் நான், உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எந்தன் தேவனாம், எந்தன் தேவனாம், நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன் நான், உந்தன் வழிகளில் நான். வாழ்க்கை துணையும் என் பிள்ளைகளும், எந்த சம்பத்தும் ஆசீர்வதிக்கப்படும். பாடுங்க. வாழ்க்கை துணையும் என் பிள்ளைகளும், எந்த சம்பத்தும் ஆசீர்வதிக்கப்படும். எந்த நன்மைக்காய் செழித்தோங்க செய்வார், என்னை அவர் பாரிசுத்த ஜனமாக்குவார். எந்த நன்மைக்காய் செழித்தோங்க செய்வார், என்னை அவர் பாரிசுத்த ஜனமாக்குவார். எந்தன் தேவனா, எந்தன் தேவனா, நிச்சயம் நான் ஆசீர்வாதம். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன் நான், உந்தன் வழிகளில் நான். நன்றாய் கரங்களை தட்டி பாடலாமா? எந்தன் தேவனா, எந்தன் தேவனா, நிச்சயம் நான் ஆசீர்வாதம். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன் நான், உந்தன் வழிகளில் நான். இனி என்றும், இனி என்றும் கடன் வாங்க விட மாட்டார், கொடுத்ததை செழித்தோங்க செய்திடுவார். இனி என்றும் கடன் வாங்க, அறிக்கை செய்யுங்களேன், கொடுத்ததை செழித்தோங்க. இனி என்றும் கடன் வாங்க, இனி என்றும் கடன் வாங்க விட மாட்டார், செய்திடுவார். உயர்வடைவேன் எந்தன் வாழ்க்கையிலே, உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவார். உயர்வடைவேன் எந்தன் வாழ்க்கையிலே, உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவான். எந்தன் தேவனா, எந்தன் தேவனா, நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன் நான், உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எந்தன் தேவனா, எந்தன் தேவனா, நிச்சயம் நான் ஆசீர்வாதம். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன் நான், உந்தன் வழிகளில் நான். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன், வேளையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதம், என் வேளையிலும் என் வீட்டில் ஆகாரம் குறைவில்லையே, என் தேவைகள் ஒன்றும் தடையில்லையே. சொல்லுங்க. என் வீட்டில் ஆகாரம் குறைவில்லையே, என் தேவைகள் ஒன்றும் தடை. என் வீட்டில் ஆகாரம், என் வீட்டில் ஆகாரம் குறைவில்லையே. அறிக்கை செய்ய. என் வீட்டில் ஆகாரம் குறைவில்லையே, என் தேவைகள் ஒன்றும் தடையில்லையே. எந்தன் தேவனாம்,
எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம். ஆமென். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன் நான். எந்த தேவனால், எந்த தேவனால், எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன் நான். உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எனக்கு எதிராய் வரும் ஆயுதம் எல்லாம் நிர்மூலமாய் போய்விடும். எந்த தேவனால் பாடுங்க. எனக்கு எதிராய், எனக்கு விரோதமாய் எழும்புகிற ஆயுதங்களை கர்த்தர் வாய்க்காமல் போக செய்வார். என் பலன் ஆரோக்கியம் தேவன் தானாமே. எந்த சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். என் பலன் ஆரோக்கியம் தேவன் தானாமே. எந்த சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். நல்ல கைகளை தட்டி. எந்த தேவனால், எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம். ஆமென். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். உந்தன் வழிகளில் நான், தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். வேலையிலும் ஆசீர்வாதம். எங்க போனால் ஆசீர்வாதமாய் இருப்போங்க. நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். என் வீட்டில் ஆகாரம் குறைவில்லையே. என் தேவைகள் ஒன்றும் தடையில்லையே. சொல்லுங்க. என் வீட்டில் ஆகாரம். ஓ ரதரபஷந்தரா. எந்த தேவனால், எந்த தேவனால், எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம், உந்தன் வழிகளில் நான் இனி என்றும் கடன் வாங்க, இனி என்றும் கடன் வாங்க விட மாட்டார். கொடுத்ததை செழித்தோங்க செய்திடுவார். விசுவாசமா இனி என்றும் கடன் வாங்க. ஆமென். செய்திடுவார். உயர்வடைவேன் எந்தன் வாழ்க்கையிலே. உன்னதங்களில் என்னை சொல்லுவீங்களா? உயர்வடைவேன் எந்தன் வாழ்க்கையிலே. உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவான் எந்த தேவனா. நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன் நான். நடந்திடுவேன் எந்த தேவனால். நல்ல கைகளை தட்டி சொல்லுங்க. நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். எல்லா சாபங்கள் ஒளிதோகட்டும். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன் நான். உந்தன் வழிகளில் நான் கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. நமக்கு வெற்றி உண்டு. ஜெயத்தை தருகிறவரே வெற்றி உண்டு. என்னென்ன துன்பம் வந்தாலும், என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். சொல்லுங்க. என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்க மாட்டேன். யார் என்ன சொன்னாலும், யார் என்ன சொன்னாலும், யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக
மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. எல்லாரும் பாடுவோம். எப்போதும் வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. சாத்தானின் அதிகாரம் எல்லாம், சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் நேசர் பறித்துக் கொண்டார். சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் நேசர். மீண்டுமாய் சொல்லுங்க, சாத்தானின் அதிகாரம் அவனுடைய ஆயுதம் என் மேல் பழிக்காது. ஏனென்றால் சிலுவையில் அறைந்து விட்டார். சிலுவையில் இயேசு காலாலே மீதித்து விட்டார். இயேசு காலாலே மீதித்து விட்டார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும், எல்லாரும் சொல்லலாம், நமக்கு நிச்சயம் வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. நமக்கு தோல்வியை கர்த்தர் ஜெயமாய் மாற்றுவார். சத்துருக்களின் மேல் ஜெயம் தருவார். வெற்றி உண்டு. சொல்லுங்க எல்லாரும், வெற்றி உண்டு, எனக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. என் வியாதியின் மேல கர்த்தர் ஜெயம் கொடுப்பார். வியாதியின் மேல ஜெயம் கொடுப்பார். தோல்விகளின் மேல கர்த்தர் ஜெயம் கொடுப்பார். ஒன்று வெற்றி உண்டு. எல்லா தோல்விகள் ஜெயமாய் மாறட்டும் அப்பா. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. ஆண்டவரே, எங்கள் வெற்றியை தருகிற தேவன், ஜெயத்தை தருகிற தேவன், அந்த காலவெளியில் மத்தியில் இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா. நன்றியுள்ளதோடு நாங்கள் துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம். இந்த காலவெளியில் நம்முடைய கரம் எங்களோடு கூட இருந்து வழி நடத்துவதாக. மகிமையான காரியங்களை செய்யுங்கப்பா. நீரே கூட இருந்து பெரிய காரியங்களை செய்யுங்க. ஆசீர்வதிங்கப்பா. எல்லா விதமான நன்மைகளையும் நீ தரவேண்டுமா ஜெபிக்கிறேன். நீர் அப்படியே செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நம்முடைய கரம் எங்களோடு கூட இருந்து வழி நடத்துவதாக. ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. கர்த்தர் இந்த காலவெளியிலே நமக்கு ஜெயத்தை கட்டளையிடுவாராக. கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வாராக. இந்த காலவெளியிலே இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் பலப்படுத்துவாராக. அல்லேலூயா. நல்லா இருக்கீங்களா எல்லாரும்? காலையில் ஆமேன். இந்த லைவில் உங்களை சந்திக்கிறது மிகுந்த சந்தோஷம். தொடர்ந்து நம்முடைய திருச்சபை பணிகளுக்காக நீங்கள் ஜெபியுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஸோ தொடர்ந்து உங்களுடைய கர்ணமத்தில் இருப்பதாக. ஸோ இப்பொழுதும் இந்த சேட்டில் யார் முதல் 3 இடங்கள் பார்த்தா இன்னும் நாகேந்திரா, அவர் யாரும் விடுற மாதிரி இல்லை. அல்லேலூயா. கொஞ்சம் விட்டா எல்லோரும் வந்துடுறீங்கப்பான்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு வந்துடுறார். அல்லேலூயா. நாகேந்திரா. 2வது வனிதாபாய், 2வது வனிதாபாய், 3வது நாகேந்திரா, 4வது ஆஷா. திரும்ப நாகேந்திரா வர்றார். அல்லேலூயா. ஸோ அப்படி பார்த்தா நாகேந்திரா, வனிதாபாய், ஆஷா, 3வது இடத்துல ஆஷா இருக்கிறாங்க. ஸோ மணி பிரதர், அடுத்தது பிரதீப் தேவா, காயத்ரி சுதார், கிரேஸ், தேவகி, ஆறுமுகம். புது பேராக இருக்குது இது. யாருன்னா இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா 1 சொல்லி நீங்கள் டைப் பண்ணுங்கள். சரியா? இதுதான் ஃபஸ்ட்டு டைம் நான் வந்து சேட்டில் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் 1 சொல்லி டைப் பண்ணுங்கள். நான் புரிந்து கொள்ளுகிறேன். ஓகே, நீங்கள் புதிதாய் வந்திருக்கிறீர்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளுகிறோம். ஸோ அதனால் கர்த்தரோடு நாம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வாராக. கர்த்தர் இதுவரைக்கும் நடத்தி வந்த எல்லா பாதைகளுக்காக நான் தேவன் நன்றி செலுத்துகிறேன். அல்லேலூயா. ஸோ இப்பொழுதும் ஒரு சின்ன வீடியோ ஒன்று பார்ப்போம். அந்த வீடியோவை பார்த்துட்டு என்ன புரிந்து கொண்டீர்கள் என்பதை நம்ம பார்க்கலாம். சரியா? நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த வீடியோ வந்து உங்களுடைய அறிவில் என்ன தோணுது, உங்களுடைய 7ஆம் அறிவு இல்லை 8ஆம் அறிவு 9ஆம் ஏதாவது ஒரு அறிவு இருக்கும்.
அந்த அறிவில் உங்களுடைய மனதில் என்ன தோன்றுகிறது என்பதை இப்பொழுது நீங்கள் வந்து சேட்டில் நீங்கள் டைப் பண்ணுங்கள், சரியா? இப்பொழுதும் அந்த வீடியோ நம்ம பார்க்கலாம், சரியா? பார்த்துட்டிங்களா? சரி, அது நல்லவர். சரி, இப்போ என்ன நீங்கள் உங்கள் மனதில் தோன்றுகிறதோ, நீங்கள் வந்து என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க இதை பார்க்கும் பொழுது, என்ன புரிந்து கொண்டீர்கள் என்பதை இப்போ நீங்கள் டைப் பண்ணலாம். சரி, இப்போ நீங்கள் டைப் பண்ணலாம். என்ன தான் புரியுதுன்னு பார்ப்போம். அல்லேலூயா. ஸோ என்ன டைப் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம். ஸோ உங்கள் மனசில் என்ன தோணுது இந்த நிகழ்வை பார்க்கும் பொழுது, இந்த வீடியோ பார்க்கும் பொழுது உங்களுக்கு என்ன தோன்றுகிறதோ, நீங்கள் மனதில் தோன்றுகிற காரியத்தை நீங்கள் வந்து இப்போ அந்த சேட்டில் போய்ட்டு நீங்கள் டைப் பண்ணுங்கள், சரியா? யார் டைப் பண்ணுறான்னு பார்ப்போம். அல்லேலூயா. விஜயலட்சுமி, ஆபத், வெறும் ஆபத். ஓகே, ஆபத்தா? என்ன சொல்கிறாங்கன்னு தெரியல. விஜயலட்சுமி என்ன சொல்கிறாங்கன்னு தெரியல. சரி, ரவிச்சந்தர், காட் வில் சேவ் லைக் திஸ். ஓகே. விஜி கண்ணன், சேஃப்டி. சந்திரசேகரன், ஆழம் தெரியாமல் காலை விடாதே. ஆழம் தெரியாமல் காலை விடக்கூடாதான், சரியா? ஆழம் தெரியாமல், யாரும் தெரியாமல் காலை இறங்கிறாத. பரவாயில்ல, வித்தியாசம் யோசிக்கிறீங்க. ஓகே. கிரேஸ், டோன்ட் போக் யுவர் நோஸ் இன் அதர்ஸ் பிஸ்னஸ். மற்றவங்களுடைய இதில் வந்து நீ இப்போ என்ன பண்ணாத, மூக்க நுழைக்காத, சரியா? மற்றவங்களோட இதில் போய் மூக்க நுழைக்காத. ஏன்னா ஃபஸ்ட்டு போய் அது மூக்க நுழைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பரவாயில்லப்பா, நல்லா வித்தியாசமாக யோசிக்கிறீங்களே. சரி, ஓகே. மற்றவங்களோட விஷயத்தில் மூக்க நுழைக்காத. ஓகே. சேவியர் குழந்தராஜ், கிரேட் எஸ்கேப், காட் சேவ்ஸ் லைஃப். வனிதாபாய், சேஃப்டி. அடுத்தது கோமலா ரிச்சர்ட் விலோ, ஈகிள் ஷேர் த ஐடிங் செல். ஸோ அது வந்து ஷேர் பண்ணிக்குதான், சரியா? ஈகிள் வந்து ஷேர் பண்ணிது. அவங்க வந்து கோமலா ரிச்சர்ட் விலோ, எனக்கு தெரிஞ்சு இது ஃபஸ்ட் டைம் நினைக்கிறேன் சேட்டில் அவங்க வராங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். பெருமாள் மதி, மற்றவங்களுக்கு குழி தோன்றுவது, மற்றவங்களுக்கு குழி தோன்றுவது. ஓகே. அடுத்தது மேனகா, ஹவு மச் யூ நீட், டூ மச் இஸ் டூ பேட். எவ்வளோ வேணும்னு நினைக்கிறோமோ அவ்வளோ நமக்கு வந்து கெட்டதாகவே முடியும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. சரி. பிரேமா, அவங்க வந்து வணக்கம் போட்டிருக்காங்க. லுக் பிஃபோர் யூ லீப். ஸோ பண்ணுறதுக்கு முன்னாடி பாரு அப்படின்றாங்களா? சரி. விஜயலட்சுமி, ஆபத்துக்கு தப்பித்து கொள்ளுகிறவன் விவேகி. ஆபத்துக்கு தப்பித்து கொள்ளுகிறவன் விவேகி. ஃபஸ்ட்டு அவங்க தப்பாக ஒரே இதில் முடிச்சிட்டாங்க, அதனால் ஓகே. அடுத்தது பிரதீப் தேவா, ஆசைப்பட்டு ஆபத்தில் சிக்கிக்கொண்டு தவிக்காதே. ஆசைப்பண்டு ஆபத்தில். ஓகே, பரவாயில்ல, எல்லோரும் ஒரு மாதிரி வித்தியாசமாக யோசிக்கிறீங்க, சரியா? அடுத்தது செல்வி, அவங்க ப்ரேயர் ரெக்வஸ்ட் போட்டிருக்காங்க. ஓகே. ஆஷா, தானாக போய் ஆபத்தில் மாட்டிக்கொள்வது. தானாக போய் ஆபத்தில். ஓகே, வாடா வாபா, பிரச்சனையே வா அப்படி சொல்லி மாட்டிக்கிறது. சரி. அரவிந்த் குமார், டோன்ட் கெட் ட்ராப்ட் பை சீயிங் இட்ஸ் பியூட்டி. ஓகே, அழகை பார்த்து ஏமாந்து விடாதே, மாட்டிக்காத அப்படி சொல்லி போட்டிருக்காரு அரவிந்த் குமார். இவங்களும் புதுசுன்னு நினைக்கிறேன். அரவிந்த் குமார் ஃபஸ்ட் டைம் சேட்டில் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். தவறாக இருந்தால் மன்னிங்க, சரியா? ரொம்ப சந்தோஷம். பரவாயில்ல, நம்ம யோசிக்காததெல்லாம் நீங்கள் யோசிக்கிறீங்க. நம்ம யோசிக்காதது உண்மையாகவே நீங்கள் யோசிக்கிற ரொம்ப சந்தோஷம்.
Arvind Kumar, it will lead you to problem. Okay. அடுத்து லீனா my brother, we should not try which is not possible. ஸோ நமக்கு முடியாத காரியத்தை ட்ரை பண்ணாத. ஓகே. ஜெயந்தி கார்த்திக், ஸ்ட்ரகிளிங் வித்தவுட் நாலேஜ். நாலேஜ் இல்லாதனால ஸ்ட்ரகிள் ஆகிட்டுருக்குறோம். உண்மையாக காலையில் எல்லாருக்கும் எங்கே இருந்தால் அறிவு பல இடங்களிலிருந்து ஊற்று கண் போல ஊற்றுது. சரி, கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸோ பரவாயில்ல, நல்லா எல்லாமே நல்லா பண்ணியிருக்கிறீங்க. சரியா? காயத்ரி சுதாகர், current situation and problems may be bigger but the same thing will save us from the complication. சரியா? சரி, நம்ம இப்போ இருக்கிற சூழ்நிலை ஒரு பெரிய பிரச்சனை இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் வந்து அதிலேருந்து காப்பாற்றுவார் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. சரியா? அடுத்தது ஸ்ரீதர் ஸ்டீஃபன், பி கேர்ஃபுல் இன் யுவர் லைஃப். உங்கள் வாழ்க்கையை குறித்து ஜாக்கிரதையாக இருங்கள். கெட்சிவேல், நினைத்தது எப்போதும் நடக்காது, கடைசி நேரத்தில் மாறலாம். நினைத்தது எப்போது நடக்காது, கடைசி நேரத்தில் மாறலாம். நல்ல டைலாக் இது. நினைத்தது எப்போதும் நடக்காது, கடைசி நேரத்தில் மாறலாம். சரி, பரவாயில்ல. எல்லாருக்கும் ஒரு தாட் வந்து உங்கள் மைண்டில் காலையில் அட்லீஸ்ட் உங்களோட பிரெயினை காலையில் யூஸ் பண்ணியிருக்கிறீங்க. அது வரைக்கும் சந்தோஷம். சரியா? அது வரைக்கும் சிலர் அப்படியே பார்த்துட்டு நான் சொல்லு நீ பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உக்காந்துருக்கலாம். சரியா? சிலர் வந்து எதுக்கு போய் காலங்காலத்தில் டைப் பண்ணிட்டு அப்படி சொல்லிட்டு உக்காந்துருக்கலாம். சரி, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஸோ இதோட மெயின் இது என்னென்னா, சம்டைம்ஸ் வந்து நம்ம வந்து சில பிரச்சனைகளில் மாட்டுவோம். சரியா? சில பிரச்சனைகள் ஒரு வேளை மாட்டுவோம். என்ன பண்ணுறது தெரியாத சூழ்நிலையில் கண்டிப்பாக யாராவது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பிரச்சனையில் அவங்க தலையை விட்டுட்டு அவங்க மாட்டிக்கிட்டு நம்மளை என்ன பண்ணிட்டு போயிடுவாங்க, ரிலீஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. சரியா? நம்மளை வந்து என்ன பண்ணிடுவாங்க, ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க. அது வந்து இந்த உலகத்தில் சில காரியங்கள் நீங்கள் பார்க்கலாம், சில காரியங்களே பார்க்கலாம். ஸோ சம்டைம்ஸ் வந்து நம்மளே யோசிப்போம், என்னடா இந்த பிரச்சனையில் மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு யோசிப்போம். ஒருத்தர் வந்து நம்மளை எவன் வரான்னு தெரியாது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஈகிள் அது வந்தது வந்து மெயினாக அதை தூக்கிட்டு போகிறதுக்காக வந்துச்சு. ஆனால் அது என்ன பண்ணிச்சு, கடைசியில் அது போய் மாட்டிக்கிச்சு. சம்டைம்ஸ் வந்து நம்ம வாழ்க்கையில் இது மாதிரி காரியங்கள் நடக்கலாம். சரியா? நீங்கள் வந்து சிக்கியிருப்பீங்க, ஆனால் சம்மந்தமே இல்லாத ஒரு ஆள் வந்து என்ன பண்ணுவான், அந்த பிரச்சனையை அவன் சுமந்து கொண்டு போவான். அவன் வந்து அந்த பிரச்சனையை அவன் கையில் போய் விழும். ஸோ சம்டைம்ஸ் வந்து அதுதான் நம்ம லைஃப்பில் சில டைம் நடக்கிறது உண்டு. நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு உதாரணம் மொர்தகாயோட லைஃப்பில் நம்ம பார்க்கலாம். சரியா? மொர்தகாய் இவங்க லைஃப்லலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சு. யார் மூலமாக வந்துச்சுன்னா ஆமான் மூலமாக வந்துச்சு. சரி, ஆமான் மூலமாக வந்துச்சு. ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா அதே பிரச்சனையில் மாட்டியிருந்த மக்களுக்கு, சரியா, இந்த யூத குலத்துக்கு சம்பந்தமே இல்லாமல், சரியா, எஸ்தர் மூலமாக ஆமானே அதில் வலையில் விழும்படியாக நடந்தது. ஆமானே அதில் வந்து வலையில் விழுறான். ஸோ இவர்கள் எல்லாரும் காப்பாற்றப்பட்டு விட்டார்கள். ஸோ இந்த கால வேளையில் நான் விசுவாசிக்கிறேன், சில டைம் நம்ம யோசிக்கலாம், இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறது, இந்த ப்ராப்ளம்லேருந்து எப்படி நம்ம விடுதலை ஆகிறது, இந்த பிரச்சனையிலேருந்து. உனக்காக யாருன்னா ஒருத்தர் வந்து என்ன பண்ணுவார், ஆண்டவர் அனுப்புவார். சரியா? துன்மார்க்கன் வந்து அதில் மாட்டுவான். கண்டிப்பாக துன்மார்க்கன் வந்து அதில் மாட்டுவான். ஸோ கண்டிப்பாக உங்களை வந்து ஆண்டவர் வந்து ரிலீஸ் பண்ணுவார். கண்டிப்பாக உங்களை வந்து ஆண்டவர் வந்து நிச்சயமாக விடுதலை ஆக்குவார். நான் விசுவாசிக்கிறேன், நீங்கள் விடுதலை ஆவீர்கள். சரி, அந்த கால வேளையில் நம்ம யோசிக்கலாம், என்னடா இவ்வளோ பெரிய பிரச்சனை நம்ம முன்னாடி இருக்குதே, மாட்டிக்கிட்டோமே தேவையில்லாமல். இப்போ பார்த்தீங்கன்னா அது பாட்டுக்கு அமைதியாக போயிருக்கலாம். சரியா? ஆனால் அது என்ன பண்ணிச்சு, தேவையில்லாமல் போய் என்ன பண்ணிச்சு, அதுவே போய் தலையை விட்டு மாட்டுச்சு. ஸோ இப்போ வந்து வெளியே வரத்துக்கு வழியும் தெரியலை. ஆனால் அந்த டைமில் ஒரு சின்ன எதிரி வராங்க. வந்த உடனே ஸோ இவங்க வந்து எஸ்கேப் ஆகிட்டாங்க. சரியா? ஸோ சம்டைம்ஸ் வந்து நம்ம லைஃப்பில் இப்படி நடக்கும். சரியா? சில பிரச்சனைகள் நம்ம போகும்போது யாராவது ஒருத்தர் வந்து நம்மளுக்கு உதவி செய்வார்கள், நம்மளை காப்பாற்றுவார்கள். இதெல்லாம் நடக்கும். ஸோ சம்மந்தமே இல்லாத ஆள் உங்களை விடுதலை ஆக்கிட்டு போவாங்க. சரியா? சம்மந்தமே இல்லாத ஆள் வந்து உங்களை ரிலீஸ் பண்ணுவாங்க. சில டைம் அவங்க அந்த பாரத்தை எடுத்துகிட்டு கூட போகலாம். சரியா? நீ நல்லாரு, அந்த ஆங்கிளில் கூட நம்ம பார்க்கலாம். நீ நல்லாரு, சரியா, நீ சந்தோஷமா இரு. சரியா? இந்த பாரத்தை என்ன பண்ணு, நான் சுமக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க கூட என்ன பண்ணுவாங்க, சுமந்துட்டு போவாங்க.
ஸோ லைஃப்பில் வந்து இது மாதிரி காரியங்கள்லாம் நம்ம லைஃப்பில் வந்து நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். ஸோ அதனால் நான் விசுவாசிக்கிறேன், இந்த கால வேளையில் ஏன் இந்த பிரச்சனை அப்படின்னு யோசிக்காத. உனக்காக யாராவது ஒருத்தர் வந்து ஒருவேளை அவங்க அந்த பிரச்சனையை தூக்கிட்டு போகலாம், ஒன்றை காப்பாற்றலாம். சரியா? சில டைம் சொல்லுவாங்களே, நாங்கள் இருக்கோம் பிரதர் அப்படின்னு சொல்லுவாங்க. சம்மந்தமே இந்த ரோட்டில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா சண்டை நடந்துச்சுன்னா சம்மந்தமே இல்லாமல் ஒருத்தன் உள்ளார வந்து என்ன பண்ணுவான், வெளியில் பார்க்குறவன் வந்து உள்ளார வருவான், கடைசியில் அவன் உதவ வாங்கிட்டு போவான், நம்மளை ரிலீஸ் பண்ணி விட்ருவான். சரியா? நம்ம வீட்டுக்கு வந்துடுவான். அவன் என்ன பண்ணுவான், அவன் உதவ வாங்கிட்டு இருப்பான். சரியா? அவன் ஏன் வந்தான், எதுக்கு வந்தான், எதுவுமே தெரியாது. ஆனால் கடைசியில் என்ன ஆகிடும், அவனுக்கு வந்து நமக்கு அது சாதகமாக முடியும். அது எப்படி போகணுன்னே தெரியாது, எப்படி நடக்குன்னே தெரியாது. ஸோ ஒரு முறை நான் வண்டியில் பிரயாணம் பண்ணும் பொழுது ஒரு சின்ன ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. சரியா? சரி, அப்போ ஆக்சிடெண்ட் ஆகும்போது அது வந்து இந்த ஆந்திரா சைடில். ஸோ நமக்கு தெலுங்கும் தெரியாது. சரியா? ஸோ உடனடியாக எல்லாம் கூட்டெல்லாம் கூடிருச்சு. ஸோ ஆப்போசிட்டில் தான் அது மிஸ்டேக் வந்து என் மேலே தான். ஸோ நான் சரியாக பிரேக் அப்ளை பண்ணாமல் விட்டுட்டேன். சரியா? ஏதோ ஒரு இதில் வந்து விட்டுட்டேன். அப்போது பேச்சுவார்த்தை நடக்குது. அவங்க சைடில் 4 பேர் இருக்கிறாங்க, பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ ஊர் மக்கள்லாம் வந்துட்டாங்க. அந்த பக்கத்து தான் ஒரு தினம் எல்லாம் ஊரெலாம் வந்துடும்ல, எல்லாம் வந்துட்டாங்க. சரியா? ஒரு பெரிய தொகையை அவங்க கேட்குறாங்க. ஸோ கடைசியில் பார்த்திங்கன்னா எல்லாம் பேச்சுவார்த்தை காரசாரமாக போயிட்டுருக்குது. கடைசியாக ஒருத்தன் வந்தான், உள்ளார யாருன்னே தெரியாது, உள்ளார வந்துட்டு 2 பேருக்கு தானே நஷ்டம், அவருக்கு தான் நஷ்டம், யார் வேண்டாம் வந்து அடிப்பாங்க அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பித்தான். யார் வந்து எந்த வண்டியை என்ன பண்ண மாட்டாங்க, வேண்டாம் வந்து அடிப்பாங்க, சும்மா வந்து என்ன அவங்களுக்குன்னா வேண்டாம் வந்து அடிப்பாங்க, அதனால் அவருக்கு நஷ்டம் தானே அப்படின்னு சொல்லி அவன் பேச ஆரம்பித்தான். ஸோ அது பேசின உடனே அவன் பேசுகிறத கேட்டு ஒரு 2-3 பேர் அவன் பக்கம் சாஞ்சாங்க. நான் பாட்டுக்கு தனியாக போய் நின்ட்டேன். சரி, பேசுங்கடா விடுங்கடாப்பா, நாளை விட்டா போதும் அப்படின்னு. கடைசியில் பார்த்தா இவனுங்களுக்குள்ளாரியே யார், அந்த வண்டிக்காரனுக்கும் இவனுங்களுக்குள்ளார பிரச்சனை வந்துச்சு. எனக்கு அவனுங்களுக்கு பிரச்சனை வரல. கடைசியில் இவனுங்க எல்லாம் ஊருக்காரெலாம் ஒன்றா சேர்ந்துட்டு, சார் நீங்கள் வண்டி எடுங்க சார், நீங்கள் போங்க சார் அப்படின்னு நம்மளை அனுப்புகிறான். சரியா? உடனே அவன் சொல்கிறான், அப்போ ஏன் உடனே அதில் வந்தவர் வந்து சொல்கிறாரு, நேராக ஷெட்டுக்கு கூப்பிட்டு போங்க சார், அங்கே போய் விடுங்க, அவங்களுக்கு காசுலாம் எதுவும் தராதிங்க, ₹1 தராதிங்க, ஷெட்டில் போய் ரிப்பேர் பண்ணி கொடுத்துருங்க, அவ்வளோதான் சார் அப்படி சொல்லி உடனே அவங்கள்ட்டே சொல்லிட்டாரு, உனக்கு சரி தானே பண்ணி கொடுக்கணும் சார், ஷெட்டில் போய் நம்ம யாருன்னே தெரியாது, சார் என்ன பண்ணுவார், ஷெட்டில் போய் சரி பண்ணி கொடுப்பாருன்னு சொல்லிட்டு நீ அவர் பின்னாடியே போ அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டாங்க பெங்களூருக்கு. ஸோ அவரும் வந்தார், அது சரி பண்ணி கொடுத்துட்டோம். சரியா? ஆனால் அவங்க கேட்ட தொகைகள் பெரிய தொகைகள், ஆனால் செலவு பண்ணது ரொம்ப ரொம்ப கம்மியான தொகை. ஸோ அப்போ பாருங்கள், சம்மந்தமே இல்லாமல் ஒருத்தர் வந்து நம்மளை வந்து ரிலீஸ் பண்ணி விடுறதுக்கும், சம்மந்தமே இல்லாமல் நம்மளை காப்பாற்றுவதற்கும், சம்மந்தமே இல்லாமல் நமக்காய் பேசுவதற்கும் கர்த்தர் எங்கேயோ யாரையோ ஒருத்தர் வச்சிருக்கிறாரு, இந்த உலகத்தில் வச்சிருக்கிறார். அது யாராக இருக்கலாம். சரியா? அது யாராக இருக்கலாம். அதனால் நீங்கள் விசுவாசிங்க, கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்புவார்ல, கர்த்தர் தம்முடைய தூதனை. சில பிரச்சனை நீங்கள் மாட்டியிருக்கலாம், கவலைப்படாதீங்க. இந்த காலவெல்லாம் விசுவாசிக்கிறேன், உன்னை காப்பாற்றுவதற்காக கர்த்தர் தம் தூதனை அனுப்புவார், யாராவது ஒருத்தர் அனுப்புவார். நீ ஆண்டோட கேளுங்க, ஆண்டவரே இந்த காலவில் எனக்காக ஒரு தூதனை அனுப்புங்க, இவ்வளோ பெரிய ப்ராப்ளமில் இருக்கிறேன், பிரச்சனையில் இருக்கிறேன், மனவேதனையில் இருக்கிறேன், என்ன ரிலீஸ் பண்ணுங்கள், என்னது ரிலீஸ் தேவையில்லாமல் நான் மாட்டிக்கிட்டேன், இல்லைனா அறிந்தோ அறியாமல் நான் மாட்டிக்கிட்டேன், என்ன ரிலீஸ் பண்ணுங்கள் ஆண்டவரையும் கேளுங்க. கண்டிப்பாக யாருனா ஒருத்தர் வந்து உங்களை என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பாக காப்பாற்றுவாங்க. சில டைம் நல்லா புரிஞ்சுக்குவாங்களேன், ஆண்டவர் வந்து செய்கிற விதங்கள் வந்து வித்தியாசம். நம்ம வந்து நினைக்கிற ஏஞ்சல்னா, நான் சொல்கிறேன், நம்மளை சுற்றி இருக்கிற மனிதர்களை கர்த்தர் ஏஞ்சலாக பயன்படுத்துவார், உங்களை வந்து பாதுகாப்பதற்காக. சரியா? உங்கள் பாரத்தை அவங்க சுமப்பதற்காக. சில டைம் வந்து ஆண்டவர் வந்து இந்த மாதிரி ஏஞ்சல்ஸை பயன்படுத்துவார். எப்படின்னு தெரியாது. நீங்கள் நினைப்பீங்க மழை போல் இருக்குதுப்பா துன்பம், சரியா, இவ்வளோ பெரிய பிரச்சனை எப்படின்னு யோசிப்பீங்க. ஆனால் சப்போர்ட் யாருன்னா ஒருத்தர் வந்து என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பாக உங்களை காப்பாற்றிடுவாங்க, உங்களை வழி நடத்திடுவாங்க. சரியா? அதை பற்றி நீங்கள் பயப்படவே பயப்படாதீங்க. கர்த்தர் எப்படி ஆகிலும் உங்களை என்ன பண்ணுவார், கண்டிப்பாக காப்பாற்றிடுவார். நீங்கள் பார்த்தீங்கன்னா யூத குலமே அழின்ற பட்சத்தில் எஸ்தரை சம்பந்தமே இல்லாமல் ஒரு அடிமையாக இருந்த, சொல்லப்போனால் அவன் வந்து அந்த தேசத்தோட பெண்ணே கிடையாது. சரியா? ஆனால் அந்த எஸ்தரை வந்து அரண்மனைக்குள்ளார கொண்டு வந்து அவளை ராஜாத்தியாக மாற்றி, ஸோ அந்த ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசமாக இருக்குது. சரியா? அந்த ப்ராசஸ் வித்தியாசமாக இருக்குது. ஸோ எஸ்தர் யோசிச்சிருக்கலாம், என்ன ஆண்டவரே, நான் வந்து சித்தப்பா கூட நல்லா என் லைஃப்பை நடத்தியிருந்தேன், ஆனால் சம்மந்தமே இல்லாமல் அரண்மனைக்குள்ள கொண்டு வந்துட்டீங்க. சரியா?
அது இவன் வந்து சாதாரண ஆள் இல்லை, இவன் குடிகார ராஜா வேறு. ஸோ சம்டைம்ஸ் நம்ம யோசிக்கலாம். ஆனால் எதுக்காக கர்த்தர் அந்த ப்ராசஸை வச்சார்னா, ஒரு பெரிய ஒரு அழிவிலேருந்து யூத குலத்தை காப்பாற்றும்படியாக கர்த்தர் அந்த ப்ராசஸை வச்சிருக்கிறார். ஸோ அப்போ நீங்கள் பின்னாடி பார்த்தீங்கன்னா, அப்போ எஸ்தர் போனது வந்து நல்லதாக இருக்கிறது, நம்மளுக்கு வந்து ரொம்ப நன்மையான காரியங்களாக இருக்கிறது. அதனால் சம்டைம்ஸ் வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். நம்மளை வந்து எஸ்கேப் பண்ணுறதுக்கு யாருன்னா வருவாங்க. யோசேப்பை நீங்கள் பார்த்தீங்கன்னா குழியில் போட்டாங்க, சரியா? இந்த குழியில் போட்டோன்னே யோசிப்பு ஒரு வேளை நினச்சிருக்கலாம், நம்ம லைஃப் அவ்வளோதான், இந்த குழி தான், என்ன அப்படியே விட்டுட்டு போய் தான் என்ன பண்ணியிருப்பாங்க, குழியிலே கடந்து சாப்பிட்டு தான் விட்டுருந்தாங்கன்னா அவ்வளோதான் முடிஞ்சிருக்கும். ஆனால் அந்த டைமில் ஆண்டர் தான் அந்த இடத்துல அனுப்பிச்சார் பாருங்க, ஆளுங்களை அனுப்பிச்சார் பாருங்க. அந்த இடத்துல வராங்க, வழிப்போக்கள் இஸ்மவேலர்கள் வராங்க, வந்து என்ன பண்ணுறாங்க, இவரை வந்து விலைக்கு வாங்கிட்டு போயிடுறாங்க. ஸோ சம்டைம்ஸ் ஆண்டர் வந்து இப்படி தான் நடத்துவார், சரியா? அப்போ கூட யோசிப்பு யோசிச்சிருக்கலாம், என்னடா இது, அண்ணன்ட்ட இருந்தோம் குழியிலேருந்து தப்பிச்சிட்டோம், இப்போ யார் கையில் மாட்டிக்கிட்டோம், யாரோ முன்பின் தெரியாத ஆள்கிட்ட மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு யோசிச்சிருக்கலாம், கண்டிப்பாக யோசிச்சிருக்கலாம். ஆனால் அங்கேயும் ஒரு ட்விஸ்ட் நடக்குது. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, எகிப்தில் வந்து விட்டாங்க. ஸோ எகிப்தில் அவனை வந்து ஒரு அடிமையாக வேலை வாங்கினாங்க. ஸோ எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸோ ஆண்டவர் வந்து நேர்த்தியாக இவங்களை காப்பாற்றி இதுவரைக்கும் நடத்தி வருகிறார், சரி? இதுவரைக்கும் நடத்தி வருகிறார். ஸோ அதுக்காக நீ ஆண்டுக்கு நன்றி சொல்லுங்கள். ஆண்டவரே, இன்றைக்கும் சில பிரச்சனைகள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கலாம், போராட்டங்கள் இருக்கலாம், என்ன செய்யணும் குழம்பிட்டு இருக்கலாம். ஆண்டவர் யாரையாவது அனுப்புவார், ஏதாவது ஒன்று வரும், சரியா? யாராவது வருவாங்க, வந்து உங்களை அதை பிரச்சனைலேருந்து விடுதலை ஆக்குவாங்க, இல்லைன்னா உங்கள் பாரத்தை அவங்க ஷேர் பண்ணுவாங்க. கண்டிப்பாக நான் விசுவாசிக்கிறேன், சரியா? இந்த ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று நடக்கும். ஒன்று உங்களை பிரச்சனை ஆக்கிறதுக்கு யாருன்னா வருவான், பிரச்சனைலேருந்து உங்களை விடுதலை ஆக்க வருவாங்க, இல்லைன்னா என் பிள்ளைகள் இந்த பாரத்தை சுமக்க முடியாத, நம்ம சுமக்கலாம் அந்த பாரத்தை, அப்படி கூட யாராவது என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பாக உங்களை சுமக்கிறதுக்காக, உங்கள் பாரத்தை சுமப்பதற்காக உங்களுடைய பேர்டன் கண்டிப்பாக இருக்கும், எல்லாருக்கும் இருக்கும்ல. ஸோ கண்டிப்பாக கர்த்தர் யாராவது ஒருத்தர் இருப்போம், அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, வா மகனே வா மகளே உன்னோட பாரத்தை நான் எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க தூக்கிட்டு போயிடுவாங்க. நீ ஃப்ரீயாக இருப்ப, நீ வந்து நீங்கள் ஃப்ரீயாக இருப்பீங்க. எத்தனை பேர் ஃப்ரீயாக இருப்பீங்கன்னு தெரியல, ஆனால் விசுவாசிங்க, சரியா? விசுவாசிங்க. கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை வந்து சில பிரச்சனை, சில காரியங்களில் ஃப்ரீ பண்ணுவார். உங்கள் இதயத்தில் மனவேதனைகள் இருக்கலாம், துக்கங்கள் இருக்கலாம், கஷ்டங்கள் இருக்கலாம், ஆனால் கவலைப்படாதீங்க, சரியா? கண்டிப்பாக நிச்சயமாக கர்த்தர் வந்து என்ன பண்ணுவார், உங்களை விடுதலையாக்க உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆமென். விடுதலையாக்க உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். ஸோ கண்டிப்பாக யாராவது ஒரு எஸ்தர் அனுப்புவார், சரியா? யாராவது ஒருத்தர் அனுப்புனாங்கன்னா கண்டிப்பாக உங்கள் பாரங்கள் நிச்சயமாகவே உங்களை விட்டு விலகும். நீங்கள் தைரியமாக இருங்க, எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, சரி? எதை பற்றியும் நீங்கள் கவலைப்படாதீங்க. நான் விசுவாசிக்கிறேன், நம்முடைய தேவன் அப்படிப்பட்ட தேவன் தான். ஸோ நாம் சுமக்கணும், சரியா? நம்ம அந்த பாரத்தை நம்ம சுமந்துருக்கணும். ஆனால் அவர் என்ன பண்ணிட்டாரு, நீ ஃப்ரீயாக இரு. அதான் சொல்கிறாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணுங்கள், என்னிடத்தில் வாருங்க, நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன், இளைப்பாறுதல் தருகிறேன். ஸோ நம்முடைய 1008 பிரச்சனைகள் இருக்கிறது, போராட்டங்கள் இருக்கிறது, பாரங்கள் இருக்கிறது, சுமக்க முடியல. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், என்கிட்ட வந்துருங்க, சரியா? என்கிட்ட வந்துருங்க, நான் என்ன பண்ணிக்கிறேன், அந்த பாரத்தை நான் சுமந்துடுறேன். எதுக்கு நீ வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, உங்கள் கவலை ஏன் நீ வச்சுக்கிறீங்க, நீங்கள் வந்து என்கிட்ட கொடுத்துருங்க, சரியா? எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானத்தை நான் என்ன பண்ணுவேன், கண்டிப்பாக உங்களுக்கு தருவேன். ஸோ உங்களுக்கு கவலையெல்லாம் என் மேலே வைங்கப்பா, சரியா? நீங்கள் அவர் மேலே வைங்களேன். ஸோ ஆண்டவரே, இந்த நாளில் இதை பிரச்சனை நீங்கள் எடுத்துக்கோங்க, இந்த பாரத்தை நீங்கள் எடுத்துக்கோங்க, என்னால் சுமக்க முடியல, என்னால் இந்த வெயிட்டை தாங்க முடியல, என்னால் இதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியல அப்படின்னு சொல்ல பல விதத்தில் நீங்கள் இந்த காலையில் யோசித்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் மேலே வைங்க, ஆண்டவரே இந்த பாரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கப்பா, இந்த பாரத்தை நீங்கள் சுமங்க, அல்லேலூயா, நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லுங்கள். உண்மையாகவே கர்த்தர் வந்து எப்படியாயிலும் உங்களுக்கு உதவி செய்வார். ஸோ நீங்கள் ஆண்டர்கிட்ட வரவங்களாம் பார்த்தீங்கன்னா பாரத்தோடு தான் வந்தாங்க. ஒரு பெரிய வேதனையோடு வந்த ஜனங்கள் தான் அதிகம். ஆண்டர்கிட்ட வந்தவங்களாம் வேதனையோடு ஜனங்களாம் வந்தாங்க. ஆனால் அவங்களோட நிலைமையை பார்த்த உடனே அவங்களுடைய எல்லா பிரச்சனையும் அவர் ஏற்றுக்கொண்டார். அவங்கள ரிலீஸ் பண்ணி அனுப்புகிறார். அதான் நம்முடைய தேவன். ஸோ அப்போ நம்ம தேவன் வந்து அப்படிப்பட்ட தேவனாக இருக்கிறனால நிச்சயமாக நான் சொல்லுகிறேன், அது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் இந்த கால வேளையில் உங்களை ஆண்டவர் வந்து ரிலீஸ் பண்ணுவார். அல்லேலூயா. ஏதாவது ஒரு ஈகிள் வரும், சரியா? ஏதாவது ஒரு ஏஞ்சல் வரும், கண்டிப்பாக வரும். உங்களை வந்து காப்பாற்றுவதற்காக கர்த்தர் என்ன பண்ணுவார், கண்டிப்பாக அனுப்புவார். நீங்கள் விசுவாசிங்க, இன்றைக்கி இந்த டெய்லி பிரேடில் விசுவாசிங்க. ஆண்டவரே யாரையாவது அனுப்புங்கப்பா, இந்த பிரச்சனை நாங்கள் இருக்கிறோம், இந்த போராட்டத்தில் இருக்கிறோம், இந்த கண்ணீரில் இருக்கிறோம், இந்த கவலையில் இருக்கிறோம், ஆண்டவரே யாராவது ஒருத்தர் அனுப்புங்கன்னு சொல்லுங்கள். நிச்சயமாக கர்த்தர் அனுப்பிடுவார். நீங்கள் பார்த்தீங்கன்னா எகிப்து தேசம் வந்து ஒரு பெரிய பிரச்சனையில் போக போகுது, சரியா? ஒரு பெரிய பிரச்சனையில் போக போகுதுன்றது ஆண்டவருக்கு முன்கூட்டியே தெரியும். முன்கூட்டியே தெரிஞ்சனால்தான் ஒரு பார்வோன் வந்து கர்த்தரை அறியாத ஒரு மனுஷன்,
ஆண்டவருக்கும் பார்வனுக்கு எந்த சம்மந்தமே இல்லை. அவனுக்கு சொப்பனத்தை தராரு பாருங்க, சரியா? ஸோ அதனால் சொப்பனம் யாருனாலும் வரும், சரியா? துன்மார்க்கனுக்கும் வரும், யாருக்குனாலும் வரும். அவனுக்கு ஒரு சொப்பனத்தை கொடுத்து அவனை வந்து மனசை கலங்கடிச்சு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யோசிப்பு அங்கே வர வச்சு, யோசிப்பு வந்து அங்கே ஒரு நல்ல ஒரு பெரிய ஒரு பாரம், அந்த தேசத்தின் மேல் விழுந்த பாரம் அது. ஸோ அன்றைக்கி மட்டும் வந்து கிரேட் எஸ்கேப் யார் மூலமாக ஆண்டர் கொடுத்தாருன்னா ஜோசப் மூலமாக கொடுக்குறாரு, யோசிப் மூலமாக கொடுக்குறாரு. இல்லைன்னா அன்றைக்கி எகிப்தே இல்லாமல் போயிருக்கோம், கண்டிப்பாக எகிப்தே அழிஞ்சு போயிருக்கலாம், பஞ்சத்தில் அழிந்து போயிருக்கலாம். ஸோ அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷனை அங்கே கொண்டு வந்து, சரியா? ஆனால் அந்த மனுஷன் போன பாதை பயங்கரமான பாதை தான், உபத்திரவத்தின் பாதை, அவமான பாதை. ஆனால் அந்த மனுஷனை அங்கே கொண்டு வந்து அந்த தேசத்தை காப்பாற்றுவதற்காக, சரியா? அந்த தேசத்தை காப்பாற்றுற அந்த ஜனங்களை காப்பாற்றணும். இன்னொன்று ஆண்டோட முக்கியமான நோக்கம் என்னென்னா, ஸோ யோசிப்போட குடும்பத்தை காப்பாற்றணும். அதான் ஆண்டோட முக்கியமான, அந்த ஆபிரகாமுடைய சந்ததியை காப்பாற்றணும். அதுக்காக கர்த்தர் வந்து ஏற்கனவே என்ன பண்ணிட்டார்னா, ஒருத்தனை ஆயத்தம் பண்ணி ஒருத்தனை கொண்டு வந்து அவனை அந்த பாரத்தை சுமக்க வச்சு, சரியா? அவன் வந்து இத்தனை ஆண்டுகள் அவமானத்தையும் பாரத்தையும் தனிமையையும் அவன் சுமக்கிறான். யாருக்காகனா அந்த யாக்கோபு குடும்பத்திற்காக, தகப்பன் குடும்பத்திற்காக. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ அதான் சொல்கிறாரு, ஜீவரட்சணை செய்யும்படி கர்த்தர் என்னை முன்னவே இங்கே கொண்டு வந்துட்டார், நீங்கள் என்ன கொண்டு வரலப்பா, முன்னாடி ஆண்டர் கொண்டு வந்து கிரேட் எஸ்கேப். இல்லைன்னா நீங்கள் வந்து நம்ம எல்லாரும் அழிஞ்சிருப்போம். உங்களை காப்பாற்றுறதுக்காக கர்த்தர் ஏற்கனவே என்னை கொண்டு வந்துட்டார். ஸோ அதனால் நீங்கள் வந்து எதை பற்றி கவலைப்படாதீங்க, சரியா? சம்டைம்ஸ் நம்ம லைஃப்பில் அப்படி தான், நம்மளை காப்பாற்றுறதுக்காக கர்த்தர் யாரையோ ஒருத்தர் வச்சுருப்பார், எப்படின்னே தெரியாது, சரியா? எப்படியே தெரியாது, நீங்கள் நினச்சே பார்க்க மாட்டீங்க. எப்படி வந்து அவங்க வந்தாங்க, எப்படி வந்து காப்பாற்றினாங்க, எப்படி நம்ம தப்பித்தோம், எப்படி வந்து இதெல்லாம் நடந்துச்சு அதெல்லாம் நம்ம யோசிக்கலாம். ஆனால் கர்த்தர் வந்து நிச்சயமாக அந்த காப்பாற்றுகிற வேலையை கர்த்தர் செய்கிறார். உங்களை வந்து எப்படி காப்பாற்றணும் அவருக்கு தெரியும், ஸோ நிச்சயமாக எப்படியாவது ஒரு விதத்தில் நம்ம நினைக்கிறதான், நம்ம ஒன்று நினைப்போம், இப்படி ஆகும் அப்படி ஆகும்லாம் நினைப்போம். ஆனால் கர்த்தர் வேறு விதமாக காப்பாற்றுவார். உங்களை வந்து வேறு விதமாக எப்படி நடத்துவார், உங்களுக்காக யார் அங்கே பரிந்து பேசுவாங்க, உங்களுக்காக யார் அங்கே நிற்பாங்கன்னு உங்களுக்கே தெரியாது, சரி? உங்களுக்கே தெரியாது. அதான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆலோசனை சங்கத்துக்கு முன்பதாக நீங்கள் போய் நிற்கும்போது என்ன பேசணும்னு பயந்துட்டுலாம் போகாதீங்க. கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறார், அங்கே பேச வேண்டிய ஞானத்தை தருவார். அங்கே மனுஷ தேவை எப்படி வரும் தெரியாது, எங்கேருந்து வரும் தெரியாது. சம்மந்தமே இல்லாத ஆட்கள் உங்களுக்காக பரிந்து பேசுவாங்க. சம்மந்தமே இல்லாத ஆட்கள், நீ போ தம்பி நாங்கள் பார்த்துக்குறோம், நீ போ அப்படின்னுவாங்க, சரியா? சம்மந்தமே இல்லாத ஆட்கள் வந்து அந்த பாரத்தை அவங்க சுமந்துருவாங்க, நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம் அப்படி சுமப்பாங்க. அதான் வந்து பயங்கரமான விஷயம். சரி, பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சபையில் வந்து ஒரு காரியம், ஒரு சகோதரி வந்து இங்கே ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து அவனுடைய மகனுடைய உடம்பு சரியில்லாமல் அட்மிட் பண்ணியிருந்தாங்க, சரி? அட்மிட் பண்ணியிருந்தாங்க. இவங்க ரொம்ப ஏழை சகோதரி, வந்து ரொம்ப ஏழை சகோதரி. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அட்மிட் பண்ணிவிட்டு அங்கே ஒரு சின்ன ஒரு ஆப்ரேஷன்லாம் நடந்துருச்சு. இப்போ வந்து அவங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை கட்டணும்னு நினைக்கிறேன், சரியா? ஒரு குறிப்பிட்ட தொகையை கட்டணும், 50,000 நினைக்கிறேன், 50,000 ரூபாய் கட்டணும். 50,000 ரூபாய் கட்டினா தான் டிஸ்சார்ஜ் ஆக முடியும். இப்போ இவங்க கையில் என்ன இல்லைன்னா காசு கிடையாது, இவங்க கையில் என்னால் காசு இல்லை. அப்போ காசு இல்லாத பட்சத்தில் அவங்க வந்து அங்கே ஹாஸ்பிட்டலில் அங்கே ஒரு இடத்துல உட்காந்து அழுதுட்டு இருக்கும் பொழுது, ஸோ நம்ம சபையை சேர்ந்த இன்னொருத்தவங்க வந்து அங்கே வேலை செய்கிறாங்க, சரியா? ஒரு சகோதரி வந்து அங்கே நர்ஸாக இருக்கிறாங்க. அவங்க வந்து இவங்களை பார்த்தது கிடையாது, எதுவும் கிடையாது. ஆனால் இந்த மகள் வந்து தனியாக அழுதுகிட்டு இருக்கிறத பார்த்த உடனே அவங்களே நேராக வாலண்டியராக போய் கேட்டிருக்கிறாங்க, ஏமா அழுவுற அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. உடனே சொல்லியிருக்கிறாங்க, இல்லை 50,000 ரூபாய் கட்டணும் டிஸ்சார்ஜ் பண்ணுறதுக்கு, என்கிட்ட காசு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. உடனே சரி கூடு அப்படி சொல்லிட்டு அதை வாங்கிட்டு நேராக போயிட்டு அந்த இதில் போய் பேசியிருக்கிறாங்க. அவங்கள்ட்ட காசு இல்லை, கொஞ்சம் எதாவது கன்செஷன் பண்ணுவான். ஸோ அவங்க 50,000 35,000 மாற்றிருக்கிறாங்க. உடனே திருப்பி எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்குறாங்கம்மா, 35,000 கட்ட முடியுமா அப்படின்னு. உடனே இவங்க சொல்லியிருக்காங்க, இல்லை அது கூட என்கிட்ட இல்லை அப்படின்ட்டுருக்காங்க. அப்படியா அப்படி சொல்லிட்டு திரும்பவுமாக போயிட்டு இன்னொரு பெரிய அதிகாரியை பார்த்து கேட்டிருக்கிறாங்க. ஸோ கடைசியாக பார்த்தோன்னா அங்கே வந்து ஒரு 20,000 ரூபாய் கம்மி, கிட்டத்தட்ட 50,000 கட்ட வேண்டிய இடத்துல அவங்க கையில் இருந்து 15,000 ரூபாய் என்னமோ தான் கையில் இருந்திருக்கு. ஸோ அந்த 15,000 வர மாதிரி கர்த்தர் அன்றைக்கி வந்து யாரோ முன்பின் தெரியாத ஒரு நபர் மூலமாக அந்த மகளுக்கு உதவி செய்திருக்கு. அப்போ அந்த அம்மா வந்து 15,000 முடியுமா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. 15,000 என் கையில் இருக்குமா அப்படின்னு. உடனே அதுக்கப்புறம் நீ எங்கே போகிற அப்படின்னா, நம்ம சர்ச்சுக்கு போகிறோம், இந்த இடத்துக்கு தான், நானும் அங்கே தான் போகிறேன், சரி முதல்ல போய் கட்டலாம் வான்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்கிறாங்க, அந்த இடத்துல சம்பந்தமே இல்லாத நபர் யார் எப்படி செய்வார்னு ஆண்டர் தெரியாது. உங்களுக்கு வந்து எப்படி உதவி செய்வார், எப்படி நடத்துவார். ஏன்னா அவங்க அந்த பாரத்தை அவங்க சுமக்கிறாங்க. நான் விசுவாசிக்கிறேன், இன்றைக்கி
கத்தர் அப்படி வார்த்தை சுமக்கிற நல்லவர்களை கொடுத்துருந்தா ஆண்டு நன்றி சொல்லுங்கள். சரியா? அது மாத்திரம் இல்லை, சிலர் வந்து ஒன்று ரிலீஸ் பண்ணுறதுக்கு அவன் வந்து வம்ப விலை கொடுத்து வாங்கிட்டு போவான். அது வேறு கதை. சரி, அது வேறு கதை. ஆனால் சில டைம் ஆண்டு வந்து இப்படிப்பட்ட பாதையிலையும் நம்ம நடத்துகிறார். இப்படிப்பட்ட பாதையிலையும் கத்தர் நம்மளை நடத்துகிறார். அப்போ ஆண்டுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கு. ஆண்டவரே, என் பாரத்தை சுமப்பதற்காக நன்றி. என் பாரத்தை சுமப்பதற்காக யாரையாவது வந்து ஆண்டவரே இந்த கால வேளையில் எனக்காக அனுப்புங்கன்னு கேளுங்க. நிச்சயமாக கத்தர் என்ன பண்ணுவார்? உங்களை அனுப்பியிருப்பார். நிறைய டைமில் நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து அப்படி எஸ்கேப் ஆகிருப்பீங்க. எத்தனை பேர் எஸ்கேப் ஆகிருப்பீங்கன்னு தெரியாது. கண்டிப்பாக எஸ்கேப் ஆகிருப்பீங்க. நான் விசுவாசிக்கிறேன் அவர் கண்டிப்பாக எஸ்கேப் ஆகிருப்பீங்க. அப்படி எஸ்கேப் ஆகிருந்தால் ஆண்டருக்கு நன்றி சொல்லுங்கள். ஆண்டருக்கு வந்து நன்றி சொல்லுங்கள். நான் விசுவாசிக்கிறேன். அன்றைக்கி வந்து ஆபிரகாம் வந்து யாரை பலி செலுத்த போனார்னா ஈசாக்கை பலி செலுத்த போனார். போகிற வரைக்கும் என்ன இல்லைன்னா ஆடு இல்லைங்க. போகிற வரைக்கும் ஆடே இல்லை. சரியா? ஈசாக்கே கேட்குறாரு, பலி செலுத்துறதுக்கு ஆடு எங்க டேடி அப்படின்னு கேட்குறாரு. எல்லாம் கத்தர் பார்த்துக்குவார்ப்பா, கத்தர் பார்த்துக்குவார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கத்தர் பார்த்துக்குவார்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் அங்கேருந்து எந்த ஒரு சைன் கிடையாது. எந்த ஒரு சைன் கிடையாது. அங்கே வந்து ஈசாக்கு காப்பாற்றப்படுவதற்கு எந்த ஒரு சைனே கிடையாது. ஆபிரகாம் நினச்சிருக்கலாம், அவ்வளோதான் என் லைஃப்பில் என் பையன் இன்னைக்கு லாஸ்ட் டே, அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு அவன் லைஃபு. ஆண்டரே கேட்டார், எனக்காக கூட உன் பையனன்னு. அதுக்கப்புறம் என்ன இருக்குது? அவர் கேட்ட பிறகு நம்ம மறுக்கவே முடியாதுன்னு சொல்லவும் முடியாது. அப்போ ஆல்மோஸ்ட் நம்ம ஆபிரகாமுடைய லைஃப் வந்து பயங்கரமான அந்த மைண்ட் எமோஷ்னலாக பயங்கரம் பாதிக்கப்பட்டிருப்பார். நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. ஒரு தகப்பனை வந்து ஒரு பையனை பலி செலுத்த போகிறாருன்னா அந்த பிரயாணம் வந்து நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்களா? எவ்வளோ வேதனை வந்திருக்கும். ஆபிரகாம் தனியாக எவ்வளோ அழுதுருப்பார். கண்டிப்பாக அழுதுருப்பாருங்க. சும்மா ஜாலியாக போய் வெட்டிட்டு வரேன், பலி செலுத்திட்டு வரலாம்னு சொல்ல மாட்டார். அந்த பாரம் வந்து சரியான பாரம். அது வந்து பாரம் வந்து ஒரு காரியம் நடக்க போகுது தெரியும், இந்த காரியம் நடக்க போகுதுன்றது தெரியும். தெரியாமல் இருக்கிறது வேறு, தெரியாமல் இருந்தால் அது வேறு. நம்ம வந்து சில காரியம் நடக்கும்னு தெரிஞ்சதுனால அதை நினச்சி நம்ம வந்து பயந்துகிட்டு இருப்போம், அழுதுகிட்டு இருப்போம். நிறைய காரியங்கள் நம்ம மைண்டை வந்து பயங்கர கொலாப்ஸ் பண்ணி விடும். ஸோ ஆபிரகாமுக்கு இது நல்லா தெரியும், நடக்க போகுதுன்னு தெரியும். அப்போ வந்து அவர் வந்து சாதாரணமாக போயிருப்பார் நினைப்பீங்களா? ஜாலியெல்லாம் போயிருக்க மாட்டார். அந்த கட்டையெல்லாம் அடுக்கும் பொழுது, அவன் பையனோட கையும் காலையும் கட்டி அது மேலே வைக்கும் பொழுது சும்மா ஜாலியாக வச்சுருப்பார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஆனால் ஈசா கூட லைஃப்பில் பாருங்கள், அன்றைக்கி எஸ்கேப் ஆகணும்னு கூட அவங்க கூட நினச்சிருக்க மாட்டான். சரி, அப்போ ஏதோ பண்ணுறாரு விடு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான் முடிஞ்சிச்சு, லைஃப் முடிஞ்சிச்சுன்னு அவனும் நினச்சிருப்பான். ஆனால் ஒரு கிரேட் எஸ்கேப் அங்கே வச்சுருந்தார் ஆண்டவர். சம்மந்தமே இல்லாமல் என்னாச்சு, அங்கே ஒரு ஆடு வந்துச்சு. கத்தர் வந்து அங்கே அந்த மலையில் எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரியாது. ஸோ அதை வந்து பார்க்குறாங்க. ஸோ அப்போ நல்லா புரிச்சுக்கோங்க, அன்றைக்கி ஈசாக்கை கத்தர் காப்பாற்றினார். சொல்லப்போனால் ஈசாக்கை கத்தர் காப்பாற்றினார். என்ன தான் அவரே சொன்னாலும் ஈசா கத்தர் காப்பாற்றினார். ஸோ அதனால் நான் விசுவாசிக்கிறேன், உங்களுக்கு கத்தர் காப்பாற்றுவார். உங்களுக்காக ஒரு ஆடு இருக்கும், உங்களுக்காக ஏதாவது ஒரு ஆடு வரும், கண்டிப்பாக வரும், அங்கே இருக்கும். சரியா? கத்தர் உங்களை எஸ்கேப் பண்ணுவார், கண்டிப்பாக உங்களை எஸ்கேப் பண்ணுவார். நீ விசுவாசிங்க. கண்டிப்பாக உங்களுக்காக ஒரு ஏஞ்சலை வச்சுருப்பார். கண்டிப்பாக எர்த்தி உலகத்தில் இருக்கிற ஏஞ்சல்ஸ், எர்த்தி ஏஞ்சல்ஸ் சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி உங்களுக்கு வச்சுருப்பார். ஸோ உங்களை ரிலீஃப் பண்ணுறதுக்காக, உங்கள் பாரத்தை சுமப்பதற்காக, உங்களை ஃப்ரீயாக போக வைக்கிறதுக்காக கண்டிப்பாக ஆண்டவர் வந்து யாராவது ஒருத்தரை கண்டிப்பாக வச்சுருப்பார். அதை பற்றி நீங்கள் கவலையப்படாதீங்க. என்னடா இந்த பிரச்சனையில் மாட்டிக்கிட்டோமே, இந்த பிரச்சனை ஏன் தலைக்கு மேலே இருக்குது, என்ன எங்கே போகிறதுன்னு தெரிய வழி இல்லாமல் இருக்கிறோம் அப்படின்லாம் சொல்லி யோசிக்காதீங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களை காப்பாற்றுகிற உண்மையில தேவனாக இருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஆமென். விசுவாசிங்க சொல்லாமா? ஆமென். ஸோ அதனால் கண்டிப்பாக உங்களை என்ன பண்ணுவார்? எஸ்கேப் பண்ணுவார். கண்டிப்பாக எஸ்கேப் ஆகிடுவீங்க. அல்லேலூயா. உங்களை காப்பாற்றிடுவார். கண்டிப்பாக உங்களை காப்பாற்றுவார். நிறைய பேரை காப்பாற்றி இருக்கிறார், நிறைய பேர் காப்பாற்றப்பட்டிருக்கிறீர்கள். நிச்சயம் வர நாட்களில் கர்த்தர் உங்களை காப்பாற்றுவார். ஸோ அதனால் ஏன் இந்த ப்ராப்ளம்லாம் யோசிக்காதீங்க. நான் விசுவாசிக்கிறேன். நம்ம பேஸ்மெண்ட் போடணும், சரியா? வச்சாச்சு, கார்னர் ஸ்டோனை வச்சாச்சு. ஆனால் ஒரு பெரிய தேவை. இப்போ பார்த்தீங்கன்னா 1,70,00,000 சாதாரண காரியம் அல்ல. அது பேஸ்மெண்ட்டுக்கு இன்னும் தேவை வந்து அவ்வளோ பெரிய தேவைகள் இருக்கிறது. ஸோ 1,70,00,000ன்றது சாதாரண காரியம் கிடையாது. ஆனால் ஒரு தெரியும், யாராவது ஒருத்தர் கத்தர் எழுப்பிடுவார். யாராவது ஒருத்தர் கத்தர் ஏதாவது ஒரு ஏஞ்சில் வச்சுருப்பார், கண்டிப்பாக வச்சுருப்பார். அந்த ஒரு விசுவாசம் தான் டெய்லி போய்ட்டுருக்கு, அந்த ஒரு நம்பிக்கை. ஆண்டவர் உங்களுடைய காரியம், ஆண்டவரை நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க, ஆண்டவரை நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. ஸோ கண்டிப்பாக கத்தர் யார் மூலமாவது கத்தர் பேசுவார், யார் மூலமாக கத்தர் அதை காரியத்தை செய்வார். அந்த ஒரு நம்பிக்கையோடு நம்ம ஜெபிக்கிறோம். கத்தர் அதையும் செய்வார், நம்மளை கைவிட மாட்டார். அதனால் சந்தோஷமாக இருங்க. மனவேதனையில் இருந்தால் அந்த மனவேதனையை சுமப்பதற்கு கத்தர் யாராவது வச்சுருப்பார். பிரச்சனையில் இருந்தால் அந்த பிரச்சனையை சுமப்பதற்கு யாராவது வச்சுருப்பார். ஏதாவது போராட்டத்தில் நீங்கள் இருந்தீங்கன்னா அந்த போராட்டத்தை சுமப்பதற்கு யாராவது ஒருத்தர் வச்சுருப்பார். அவங்க வந்து உங்களை காப்பாற்றுவாங்க, அவங்க வந்து உங்களை ரிலீஸ் பண்ணுவாங்க. நீங்கள் நல்லா இருங்க, சரியா? நீங்கள் நல்லா இருங்க, நீங்கள் சந்தோஷமாக இருங்க,
இங்கே கவலைப்படாதீங்க. கர்த்தர் எல்லாவற்றுக்கும் உங்களுக்காக சில காரியங்களை ஆயத்தம் பண்ணி வைத்து விட்டார். அதை நினச்சி சந்தோஷப்படுங்க. ஏன் மாட்டிக்கிட்டோன்னு சொல்லி முழிச்சிட்டு யோசிச்சுட்டு இருக்காதீங்க. கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆமென். நீங்கள் அவரை மாத்திரம் நோக்கி பாருங்கள், அவரை மாத்திரம் நோக்கி பாருங்கள். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு அப்படின்னு சொல்லியிருக்கிறது. அவரை நோக்கி கூப்பிடுங்க. ஆண்டவரே, இந்த ஆபத்துலேருந்து எங்களை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுங்க. கர்த்தர் நிச்சயமாகவே உங்களுக்கு அறியாததும் உங்களுக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உங்களுக்காக அவர் அறிவிப்பார், நிச்சயமாய் செய்வார். நம்புங்க, விசுவாசத்தோடு இருங்க. சரியா? ஸோ இந்த நாளிலும் நீங்கள் நிறைய விஷயத்தில் எஸ்கேப் ஆகி இருந்தால், சரியா பிரதர், எங்களுக்கு வர வேண்டிய பிரச்சனை பிரதர், ஆனால் ஆண்டவர் இப்படி மாற்றி விட்டார் பிரதர் அப்படின்னு நீங்கள் சொல்வீங்கன்னா, உங்கள் வாழ்க்கையில் அப்படி நடந்திருந்தால், உங்கள் வாழ்க்கையில் நடந்திருந்தால் நீங்கள் என்ன பண்ணலாம், ஈன்னு சொல்லி டைப், எஸ்கேப்பில் ஈ இருக்குல்ல, இ லெட்டர் இ, ABCDEயா, ஓகே, இ, அந்த ஈயை டைப் பண்ணுங்கள். சரியா? ஈன்ற லெட்டர் ட்ரை பண்ணுங்கள். பிரதர், என்னை கர்த்தர் காப்பாற்றியிருக்கிறார். ஸோ அதை பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். ஓகே, கர்த்தர் இன்னும் உயிருள்ளவராய் நம்ம மத்தியில் உலாவி கொண்டு இருக்கிறார், நமக்காக யுத்தம் செய்கிறார் என்பதை நம்ம பார்க்கலாம். ஸோ அப்படி இருந்ததுன்னா ஈன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். சரியா? ஓகே, ஜோஷுவா போட்டாங்க, ஜோஷுவா. அடுத்தது நாகேந்திரா, அடுத்தது சேவியர், பரவாயில்ல நிறைய பேருக்கு ஈ வந்திருக்குது. ஆமேன். அடுத்தது சிசிலி சுரேஷ், காயத்ரி சுதார், அடுத்தது கிரேஸ், ஆஷா, சந்திரசேகரன், அடுத்தது உமா, அடுத்தது மேனகா, ஜேம்ஸ் கிரண், ரவிச்சந்தர், கற்பகம், பிரதீப் தேவா, மணி, ஜெயந்தி கார்த்திக், விஜய், சாந்தா, வனிதா பாய், காயத்ரி சுதாகர், பிரபு கிரண், அடுத்தது மேரி ஹில்டா, கற்பகம், செல்வி, சசிகலா, விஜயலட்சுமி, அடுத்தது முகிலேஸ்வரி, மரியா, விஜய் கண்ணா, கவிதா கவி, வில்லியம் சார்ல்ஸ், அடுத்தது லீனா மேரி. ஓகே, வெரி குட். பரவாயில்ல, நிறைய பேரை கர்த்தர் காப்பாற்றிருக்கிறாரா? அப்போ உங்களையும் காப்பாற்றிடுவார். சரியா? யாரும் அப்படி அப்படியே முழிச்சிருந்தீங்கன்னா ஐயோ என்ன ஆகுமோ அப்படின்னு நினச்சிங்கன்னா அவனை காப்பாற்றுவார். ஏங்க, உங்களுக்காக யாருன்னா ஒருத்தர் வச்சுருப்பாருங்க. கண்டிப்பாக உங்களை ஆறுதல் படுத்துறதுக்கு, உங்களை பலப்படுத்துறதுக்கு, உங்கள் கூட நிற்கிறதுக்கு யாருன்னா ஒருத்தர் வச்சுருப்பார், என்ன சுச்சுவேஷனில். சரியா? யூ ஆர் நாட் அலோன். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் தனிமையானவர்கள் அல்ல, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? கோமலா ரிச்சர்ட். ஓகே, அடுத்தது கர்த்தர் நல்லவர். ஆமென். அதை மட்டும் என்னையும் மைண்ட் செய்யும், ஐ எம் நாட் அலோன். எனக்காக யாராவது ஒருத்தர் கர்த்தர் வச்சுருப்பார், என் லைஃப்பில் கர்த்தர் வச்சுருப்பார், கண்டிப்பாக வச்சுருப்பார். சரியா? உங்கள் பாரத்தை சுமக்க, உங்களை காப்பாற்ற, உங்களை வழி நடத்த. சரியா? உங்கள் மனதில் இருக்கிற வேதனைலாம் தூக்கி போடுறதுக்கு யாராவது ஒருத்தர் கர்த்தர் வச்சுருப்பார். ரவி, அடுத்தது சார்ல்ஸ். பரவாயில்ல, நிறைய பேர் போட்டிருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, கர்த்தர் உங்களோடு நடத்துவாராக, கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. ஸோ தெபோரால், அவங்களும் பேரை போட்டு ஈன்னு போட்டிருக்கிறாங்க. கர்த்தர் நல்லவர். சரி, ஓகே, நம்மள கடன்களை மூடலாமா? எல்லாம் ஜெபிக்கலாமா? நன்றி ஆண்டவரே, இந்த அருமையான அந்த வேலைக்காய் சூத்திரிக்கிறோம். இந்த நாளில் ஆண்டவர் நம்முடைய கரங்களோடு கொண்டு வழி நடத்துவதற்காக நன்றி அப்பா. அன்றைய நீர் எவ்வளவு நல்லவர். எத்தனையோ காலகட்டங்களிலே சில பிரச்சனைகள் எங்கள் வாழ்க்கையில், ஊழியத்தில் இப்படிலாம் வரும் பொழுது என்ன செய்தென்று குழம்பிக் கொண்டிருக்கிற வேளையில் நல்ல ஆட்களை கொடுத்து ஆலோசனை கொடுத்திருக்கிறீர். அன்று சில மனிதர்கள் அந்த பாரத்தை சுமந்திருக்கிறார்கள். அதே போல் இந்த கால வேளையில் நம்முடைய பிள்ளைகள் என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த நாளில் அவங்களுக்காக ஒரு ஏஞ்சலை அனுப்புங்க ஆண்டவரே. அந்த பாரத்திலேருந்து அவங்களை விடுதலை ஆக்குங்க. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சொன்னது போலப்பா, நீங்கள் அந்த பிள்ளைகளுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிங்க. எல்லா தடைகளை நீக்கி போடுங்கப்பா. இந்த நாளில் பர்த்டே வெட்டிங் அனுசரி கொண்டாடுகிற எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. எல்லாருக்கும் அந்த நன்மையினால் நிரப்புங்க. இந்த ஆண்டு ஆண்டு கர்த்தர் அவங்களுக்காக எல்லாவற்றையும் செய்கிற ஆண்டாக இருக்கட்டும். ஒரு குறைவில்லாமல் நீங்கள் நடத்துங்கப்பா. எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த நாளிலும் ஆண்டவரே கர்த்தாவே, கர்த்தாவே நடக்கிற எல்லா கூடுகையை ஆசீர்வதிங்க. அன்றைய நாள் நடக்கிற உமன்ஸ் பிரேயர் ஆசீர்வதிங்கப்பா. சகோதரிமார்கள் கூடி ஜெபிக்கிற ஜெபம் இதனால் எல்லா சகோதரிமார்களை கொண்டு வாங்க. இதனால் தேவன் தாமே அவர்கள் மத்தியில் நீர் கிரியை செய்வனமா ஜெபிக்கிறேனப்பா. எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த நாளிலும் ஆண்டவரே தேவன் தாமே இந்த ஆலயத்துடைய காரியங்கள் அன்றைய கர்த்தாவே அன்றைய உங்களுடைய சமூகத்தில் வைக்கிறோம். அன்றைய எங்களுடைய கண்கள் உண்மையை நோக்கி கொண்டிருக்கிறது. ஜனங்களுடைய இருதயத்தில் நீங்கள் பேசுங்க, ஜனங்கள் போட்டு பேசுங்கப்பா. அன்றைய கர்த்தாவே தாராளமாய் கூட்டுக்கக்கூடிய ஜனங்களை எழுப்புங்க. எழுப்புவதற்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த காலை வேளையில் தேவையெல்லாம் சந்திக்கப்படட்டும் அப்பா. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, ஆவியினாலே ஆகும் என்று சொன்னது போலப்பா. ஆவியானவரை இந்த காலை வேளையிலே கர்த்தாவே இந்த தேவையெல்லாம் சந்திங்க. ஜனங்களோடைய பேசுங்க ஆண்டவரை. தடைகளெல்லாம் நீக்கி போடுங்க. உங்களுடைய கரம் அற்புதமாய் தாங்கட்டும், வழி நடத்தட்டும். மகிமையான காரியங்களை செய்யுங்க. இதனால் என்ன பிரச்சனையில், என்ன வியாதியில், என்ன சுகவிடத்தில், என்ன போராட்டத்தில் இருந்தாலும் நீங்கள் இந்த நாளில் விடுதலை ஆக்குங்கப்பா. பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர். உங்கள் பாரத்தை சுமக்கிறதுக்காக கர்த்தர் சிலரை அனுப்புவார். அல்லேலூயா.
உங்கள் பாரத்தை அப்படியே அவங்க தூக்கிட்டு போயிடுவாங்க. நீங்கள் ஃப்ரீயாக இருப்பீங்க, நீங்கள் சந்தோஷமாக இருங்க. சரியா? கர்த்தர் உங்களோடு கூட இருந்து கர்த்தர் உங்களை வழி நடத்துவார். நம்முடைய திருச்சபை பணிகளுக்காய் ஜெபியுங்கள். சால்வேஷன் டிவி மூலமாய் பார்க்குற பிள்ளைகள், யூடியூப்பில் பார்க்குற பிள்ளைகள், கர்த்தருடைய காரத்தை நீங்கள் கட்டுங்க. கர்த்தர் உங்கள் குடும்பத்தை எப்படி கட்டுறாரு மட்டும் பாருங்கள். ஆமென். நிச்சயமாக தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்கு நம் தீர்மானம் எடுப்போம். நேற்று சிலர் ஒரு ஐயா சொன்னாங்க, ஐயா நான் ஒரு 5000 ரூபாய் அனுப்புகிறேன், ஏதாவது சிமெண்ட்டு மணல் ஏதாவது வாங்கிக்கிறது கூட வச்சுக்கோங்க, அப்படியே திருநெல்வேலி பகுதியிலேருந்து. ஸோ சம்வாட் சிறு துளி பெரு வெள்ளம்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ எல்லாருடைய கரங்களும் இணையும் என்றால் நிச்சயமாகவே இந்த காரியங்களை, கர்த்தருடைய காரியத்தை நாம் ஜெயத்தை பார்க்க முடியும். அதை ஜெபியுங்கள். கர்த்தர் உங்கள் உள்ளத்தில் பேசுவார் என்றால் உதாரணத்துவமாய் தாங்குங்க. அதை குறித்து விவரம் வேண்டும் என்றால் என்னுடைய நம்பருக்கு நீங்கள் மெசேஜோ இல்லைனா கால் பண்ணுங்கள். ஸோ இதுதான் என்னுடைய நம்பர். ஒருவேளை நான் எடுக்காவிட்டாலும் நீங்கள் ஒரு மெசேஜ் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களோடு நான் பேசுகிறேன். சரியா? உங்களோடு நான் பேசுகிறேன். இதுவரைக்கும் இந்த ஊழியத்தை நீங்கள் தாங்குவதற்காகவும் ஜெபத்தில் தாங்குவதற்காகவும் உதாரணத்துவமாய் கொடுப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து கர்த்தர் உங்களோடு கூட வழி நடத்துவாராக. இதனாலே கர்த்தர் ஆசீர்வாதமாய் தருவாராக. God bless you.